வணக்கம். தந்தையின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல வகையான அரிய வகை தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கல்வி செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மார்ச் 3ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று கணிதம் மற்றும் உயிரியல் பாடங்களுக்கான தேர்வு நடைபெற்றது. வினாத்தாள் எப்படி இருந்தது, தேர்வு எழுதிய மாணவர்களின் மனநிலை என்ன என்பது போன்ற கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. அவர் தரும் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். இன்றைக்கு மிக முக்கியமான தேர்வான கணித தேர்வும், விலங்கியல் தேர்வும், நுண் உயிரியல் தேர்வுமான அதாவது மைக்ரோபயாலஜி தேர்வும் ஆகிய 3 தேர்வுகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த தேர்வுகளில் கணக்கு தேர்வு என்பது, அதாவது கணித பாடப்பிரிவு என்பது இன்ஜினியரிங் சேரப்போற மாணவர்களுக்கு, அதாவது கட் ஆஃப் மதிப்பெண் தேவைப்படும் மாணவர்களுக்கு இந்த கணித தேர்வு என்பது மிக முக்கியமான தேர்வு. இதை பொறுத்துதான் அவர்களுக்கு இன்ஜினியரிங் சீட் கிடைக்கும். அதே போல MBBS படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இந்த ஜுவாலஜி எனப்படுகின்ற உயிரியல் தேர்வு மிக முக்கியமான தேர்வு. ஆகிய இந்த இன்ஜினியரிங் மற்றும் MBBS படிப்புக்கான முக்கியமான இந்த 2 தேர்வுகளும் இன்று நடைபெற்றிருக்கிறது. தற்போதுதான் மாணவர்கள் இந்த தேர்வை முடித்துவிட்டு இப்போது தற்சமயம் தான் வெளியே வந்திருக்கிறார்கள். அதாவது 1:15 மணிக்கு தான் வெளியே வந்திருக்கிறார்கள். மாணவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடமே கேட்போம், இந்த கணக்கு தேர்வும் உயிரியல் தேர்வும் இவர்களுக்கு எப்படி இருந்தது, எளிமையா கடினமா, அவர்கிட்ட கேட்போம். வணக்கம்மா. இப்போ நீங்க கணித தேர்வு எழுதிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு எளிமையா இருந்தா இந்த தேர்வு பற்றி சொல்லுங்க. மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வரோம், ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. பார்ட் பி 6 மார்க் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. பார்ட் சி 10 மார்க் கொஞ்சம் கஷ்டமா அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் நல்லா எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. 1 மார்க்ஸ்லாம் ஈஸியா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்கோம், நல்லா ஸ்கோர் பண்ணுவோம். உங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் வரும்னு நினைக்கிறீங்க? கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு கொஸ்டின்ல ஏதாவது டஃப் இருந்ததா? போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் டஃப் தான். நல்ல மார்க் எடுப்போம், 150 above வரும் ஐ திங்க். இப்போ கணித தேர்வுல எழுதிய மாணவி சொல்லியிருக்கார், அதாவது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து கணித தேர்வு வந்து கொஞ்சம் கடினமாகவே இருந்ததாக அந்த மாணவி தெரிவித்திருக்கிறார். மேலும் இன்னொரு மாணவி இருக்கிறார், அதாவது ஜுவாலஜி தேர்வு, உயிரியல் தேர்வு எழுதி வந்திருக்கின்ற மாணவி இருக்கிறார். அவருடன் கேட்போம், ஜுவாலஜி எக்ஸாம் எப்படி இருந்தது? 10 மார்க் 5 மார்க் ஃபுல்லா ஈஸி, 3 மார்க் கூட ஈஸின்னு சொல்லலாம். பட் 1 மார்க் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுல பாதி வந்து புக் பேக் இல்லாம வந்ததுனால கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மற்றபடி 10 மார்க் 5 மார்க்ல ஃபுல்லா மார்க் எடுக்கலாம். இந்த வழக்கமா கேள்வித்தாள்ல ஏதோ ஒரு பிழை இருக்கும், அது போல ஏதாவது மிஸ்டேக்ஸ் எதுவும் இருந்ததா? இல்ல. கணித பாடத்துல ஏதாவது கணித வினாத்தாள்ல ஏதேனும் குளறுபடிகள், பிழைகள் எதுவும் இருந்ததா? இல்ல, எதுவும் இல்லை. அதாவது கணித தேர்வுலையும் சரி, உயிரியல் தேர்வுலையும் கேள்வித்தாள்ல எந்த பிழைகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மாணவர்கள் இங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். விலங்கியல் தேர்வு எப்படி இருந்து நீங்க சொல்லுங்க. நல்லா ஈஸியா தான் இருந்தது. எதுவும் கஷ்டமா கேட்கல. 10 மார்க் 5 மார்க் 3 மார்க் எல்லாம் ஈஸியா இருந்தது. பட் 1 வேர்டு வந்து கொஞ்சம் புக்ல இருந்து கேட்டாங்கனால கொஞ்சம் நாங்க இதாயிட்டோம். உங்களுக்கு இந்த தேர்வுக்கான நேரம் போதுமான அளவுக்கு இருந்ததா? இல்ல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா கொஞ்சம் 1 மார்க்ஸ் எல்லாம் லாஸ்ட் அட்டன் பண்ண முடியல. ஆனா வந்து 10 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்தது. ஆனா 3 மார்க்ஸ் கொஞ்சம் கூட அட்டன் பண்ணலாம். ஆனா ரொம்ப ஈஸி. ஆனா இந்த வாட்டி 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. உயிரியல் தேர்வை பொறுத்தவரையில் அந்த மாணவர்களுக்கு தேர்வு நேரம் மிகவும் குறைவாக இருந்தது, பத்தவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல அவர்கள் அந்த பாடப்பிரிவில் இருந்த கடினமான பகுதி மற்றும் எளிமையான பகுதி குறித்தும் சொல்லியிருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பு தேர்வுத்தாள்கள் திருத்தும் பணியை ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் முடிக்கும்படி தேர்வுகள் துறை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வுகள் வரும் 26ஆம் தேதி முடிவடைகிறது. தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழி பாடங்களுக்கான தாள்களை திருத்தும் பணி 20ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து மற்ற பாடங்களின் தாள்களும் திருத்தப்படும். தேர்வு தாள்களை திருத்தும் பணியை விரைவுபடுத்த இந்த ஆண்டு மாவட்டந்தோறும் 2 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல பேப்பர் திருத்துவதற்காக ஒரு பள்ளியில் இருந்து அனுபவம் மிக்க ஆசிரியர்கள் அனைவரையும் அனுப்பி வைக்கும்படி தேர்வுகள் துறை கூறியுள்ளது. எனவே இந்த ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் அனைத்து தாள்களும் திருத்தப்பட்டுவிடும் என்று தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து பார்கோட் அச்சிடப்பட்ட அனைத்து விடைத்தாள்களின் விடைகளும் கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்யப்படும். இந்த பணி முடிவடைந்த பின்னர் ஏப்ரல் 24ஆம் தேதி தேர்தலுக்கு பிறகு ஏப்ரல் இறுதி வாரத்தில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கவுன்சிலிங் ஜூன் மாதம் இறுதியில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் விநியோகம் மே மாதம் தொடங்கும். இதனைத் தொடர்ந்து ரேண்டம் எண் ஜூன் முதல் வாரம் வெளியாகும். ரேங்க் பட்டியல் ஜூன் 2ஆம் வாரம் வெளியிடப்படும் என்றும் தெரிகிறது.
கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த முறையும் கலந்தாய்வு ஜூன் 3ஆம் வாரம் தொடங்கும் என்று தெரிகிறது. இதுகுறித்து மருத்துவக் கல்வி இயக்குநரகத்தில் கேட்டபோது சென்ற ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் கவுன்சிலிங் நடத்தப்படலாம் என்று அதிகாரிகள் கூறினர். எனினும் இதுகுறித்து அரசு தரப்பில் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் கூறினர். இந்த ஆண்டும் வழக்கம் போல ஜூன் மாத இறுதியில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வரும் 25ஆம் தேதி முடிவடைய உள்ளது. எனவே இந்த ஆண்டிற்கான பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான ஏற்பாடுகளில் அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. 2.5 லட்சம் விண்ணப்பங்கள் அச்சடிக்கும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கடைசி நேரத்தில் விண்ணப்ப விற்பனையில் பற்றாக்குறை வந்துவிடக்கூடாது என்பதற்காக கூடுதலாக 30,000 விண்ணப்பங்களை அச்சடிக்கவும் அண்ணா பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளது. எனவே கடந்த ஆண்டைப் போலவே ஜூன் மாதம் இறுதியில் கலந்தாய்வு தொடங்க உள்ளது. ஜூலை மாத இறுதிக்குள் கலந்தாய்வு முடிக்கப்படும் என்றும் தெரிகிறது. இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம். சிசிஏ என்பதன் விரிவாக்கம் என்ன? இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய கொடி எங்கு ஏற்றப்பட்டுள்ளது? தேர்தல் ஆணையத்தில் தற்பொழுது எத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். கேட் தேர்வின் வழியே பொறியியல் பட்டமேற்படிப்பில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 8,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை அளிக்கும் திட்டத்தை பல்கலைக்கழக மானியக் குழு தொடங்கவுள்ளது. ஐஐடிக்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் ஆகியவற்றில் பொறியியல் பட்டமேற்படிப்பில் படிக்க கேட் நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும். இந்த ஆண்டு முதல் கேட் நுழைவுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் முதுகலை பொறியியல் படிப்பில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 8,000 ரூபாய் உதவித்தொகை அளிக்க பல்கலைக்கழக மானியக் குழு திட்டமிட்டுள்ளது. அதேபோல கேட் தேர்வினை தகுதியாக கொண்டு பொதுத்துறை நிறுவனங்கள் வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்கின்றன. இந்த ஆண்டிற்கான கேட் தேர்வு கடந்த பிப்ரவரி 2 முதல் மார்ச் 2 வரை நடைபெற்றது. தேர்வு முடிவுகள் வரும் 28ஆம் தேதி வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொறியியல் கல்லூரிகள் பல்கலைக்கழக மானியக் குழுவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் தொடர்பான வழக்கில் 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவில் பொறியியல் கல்லூரிகளை பல்கலைக்கழக மானியக் குழுவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர வேண்டும் என்றும் கூறப்பட்டது. இதனை அடுத்து பொறியியல் கல்லூரிகளுக்கான புதிய வழிகாட்டுதல்களை பல்கலைக்கழக மானியக் குழு தயாரித்தது. இந்த வழிகாட்டுதல்கள் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அண்மையில் இதற்கு ஒப்புதலும் அளிக்கப்பட்டது. யுஜிசியின் அவசர கூட்டத்தில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிய வழிகாட்டுதல்கள் யுஜிசியின் இணையதளத்தில் விரைவில் வெளியிடப்பட உள்ளது. மத்திய அரசின் அரசிதழிலும் அது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனியார் பொறியியல் கல்லூரிகள் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்று புதிய வழிகாட்டுதலில் பல்கலைக்கழக மானியக் குழு வலியுறுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத விரும்பும் தனித் தேர்வர்கள் இன்றும் நாளையும் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத விரும்பும் தனித் தேர்வர்கள் ஆன்லைனில் தட்கல் முறையில் விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு சிறப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு மையத்தின் வழியே இன்றும் நாளையும் விண்ணப்பிக்க வேண்டும். மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மையங்களின் விவரத்தை அரசு தேர்வுகள் துறை இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். அறிவியல் தேர்வு எழுதும் தனித் தேர்வர்கள் செய்முறை பயிற்சி வகுப்புகளில் பங்கேற்றதற்கான ஆதாரத்தை விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். 125 ரூபாய் தேர்வு கட்டணத்துடன் 500 ரூபாய் சிறப்பு அனுமதி கட்டணம், 50 ரூபாய் பதிவு கட்டணம் என 675 ரூபாயை சிறப்பு மையத்தில் செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். எளிமையான முறையில் ஆங்கிலம் பேசுவது குறித்த பாடத்தை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். சென்னை டி-நகர் ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்தின் ஆங்கில பயிற்சியாளர் திரு எஸ் கணேசன் பாடம் எடுப்பதை இப்பொழுது பார்க்கலாம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா நாம எப்படி எஸ்ஆர்னோ கொஸ்டின் கேட்கறது அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம போன எபிசோட்ல ஹேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்பை யூஸ் பண்ணி எப்படி எஸ்ஆர்னோ கொஸ்டின் கேட்கறது, அதற்கு எஸ் போட்டு எப்படி பதில் சொல்றது, நோ போட்டு எப்படி பதில் சொல்றது அப்படிங்கறத பார்த்தோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போறது ஹேவ் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணி எப்படி எஸ்ஆர்னோ கொஸ்டின் கேட்கறது. ஹேஸ் என்ற ஃபார்ம் ஆஃப் வெர்பை யூஸ் பண்ணும்போது டஸ் பிளஸ் ஹேவ் என்று பிரித்தோம்.
இந்த have என்ற ஃபார்ம் ஆஃப் ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணும் பொழுது இதை do plus have என்று பிரிக்க வேண்டும். We have a bungalow அப்படின்னு சொல்றேன். We have a bungalow. இப்ப have வந்து நான் ரெண்டா பிரிக்கிறேன். do plus have. அப்போ do plus have இருக்கு நெகட்டிவ் என்ன? We have a bungalow. We do not have a bungalow. நெகட்டிவ் சென்டென்ஸ். எஸ் ஆர் நோ கொஸ்டின் சேம். ஏற்கனவே சொன்னால அதேதான். இந்த do க்கு முன்னாடி போடுங்க. It becomes an yes or no question. We have a bungalow. Do we have a bungalow? It becomes an yes or no question. Do we have a bungalow? Do you have a bungalow? என்று கேட்டால் it becomes an yes or no question. Yes, we have a bungalow. No, we do not have a bungalow. அவ்வளவுதான். The girls have tuition class today. The girls have tuition class today அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுக்கு yes or no question என்ன? Do the girls have tuition class today? Do the girls have tuition class today? Yes, the girls have tuition class today. No, the girls do not have tuition class today. So இந்த possession பற்றி பேசும் பொழுது நாம இந்த has, have என்று யூஸ் பண்ணுகின்றோம். இதே தான் past tenseல சொல்லணும். Students had exam yesterday. Students had exam yesterday. இது yes or no question மாத்தணும். yes or no question மாத்துறதுக்கு வெர்பை பிரிக்க தெரியணும். had என்ற வெர்பை நாம did plus have என்று பிரிக்கின்றோம். அப்போ did the students have exam yesterday? Yes, the students had exams yesterday. No, the students did not have exam yesterday. அப்போ உங்களுக்கு have ஃபார்ம் யூஸ் பண்ணி yes or no question கேட்க தெரியும். அதுக்கு எஸ் போட்டு ஆன்சர் பண்ண தெரியும், நோ போட்டு ஆன்சர் பண்ண தெரியும். அதே மாதிரி had past tenseல அது எல்லாத்துக்கும், அது ஃபர்ஸ்ட் பர்சனா இருந்தாலும் சரி, செகண்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, தேர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த ஹேஸ் போடுறதா ஹேவ் போடுறதா குழப்பம் இல்லை. பாஸ்ட் டென்ஸ்ல பேசும்பொழுது ஹேடே போடலாம். had போட்டால் did plus have என்று பிரிக்கின்றோம். அந்த டிட்டுக்கு முன்னாடி போட்ட எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஆயிடுது. திரும்ப எஸ் போட்டு had போட்டு ஆன்சர் பண்ணலாம், நோ போட்டு சொல்லி had போட்டு ஆன்சர் பண்ணலாம். சோ இப்போ உங்களுக்கு has, have, had இது மூணையும் வைத்து எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுங்கிறதும் தெரியும், எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்கறதும் தெரியும், அந்த எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதும் தெரியும். தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க, முக்கியமான விஷயங்கள் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. பட்ட மேற்படிப்பு பார்மசி படிப்புகளில் சேருவதற்காக நடைபெற்ற நுழைவுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் சார்பாக பார்மசி பட்ட மேற்படிப்புகளில் சேர்வதற்கான கிராஜுவேட் பார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற்றது. நாடு முழுவதும் 57 மையங்களில் நடைபெற்ற தேர்வில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தேர்வு எழுதினர். தேர்வு முடிவுகள் 15ஆம் தேதி அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் இணையதளத்தில் வெளியிடப்படும். இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்பொழுது பார்க்கலாம். சிசிஐ என்பதன் விரிவாக்கம் என்ன என்று கேட்டிருந்தோம். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்பதுதான் இதன் விரிவாக்கமாகும். காம்படிஷன் ஆக்ட் 2002 சட்டத்தின்படி இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. இது 2009ஆம் ஆண்டு மே மாதம் முதல் அமலுக்கு வந்தது. இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய கொடி எங்கு ஏற்றப்பட்டுள்ளது என்கிற கேள்விக்கு புதுடெல்லியின் குனாட் பிளேஸ் பகுதியில் சென்ட்ரல் பார்க் என்ற இடத்தில் நாட்டின் பெரிய மூவர்ண கொடி ஏற்றப்பட்டுள்ளது. தேசிய கொடி அமைக்கப்பட்டுள்ள கம்பத்தின் உயரம் 207 அடியாகும். இதில் ஏற்றப்பட்டுள்ள தேசிய கொடி 90 அடி அகலமும் 60 அடி நீளமும் கொண்டதாகும். இது கடந்த 7ஆம் தேதி ஏற்றப்பட்டது. தேர்தல் ஆணையத்தில் தற்பொழுது எத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன என்கிற கேள்விக்கு 6 கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்திய தேசிய காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, தேசியவாத காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி ஆகியவை தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்திய கடலோர காவல்படையில் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சட்ட பட்டப்படிப்பில் 60% மதிப்பெண் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். 1984ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் 1993ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதிக்குள் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம்.
தகுதியானவர்கள் இன்று முதல் வருகிற 22ஆம் தேதி வரை இந்திய கடலோர காவல்படையின் வேலைவாய்ப்பு இணையதளத்தின் வழியே விண்ணப்பம் செய்யலாம். ஏப்ரல் அல்லது மே மாதம் நடைபெறும் பிரிலிமினரி செலக்ஷன் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டும். பிரிலிமினரி செலக்ஷன் எக்ஸாமினேஷனில் வெற்றி பெற்றவர்கள் நேர்முக தேர்விற்கு அழைக்கப்படுவார்கள். சிட்டி யூனியன் வங்கியில் பல்வேறு பதவிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். எக்ஸிகியூட்டிவ், எம்எம்ஜி அலுவலர், ஜேஎம்ஜி அலுவலர் ஆகிய பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். எக்ஸிகியூட்டிவ் பணிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 50 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு வங்கியில் சட்டப்பிரிவில் 20 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர்களாகவும் இருத்தல் வேண்டும். எம்எம்ஜி அலுவலர் பணிக்கு 40 வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். 15 ஆண்டுகள் சட்டப்பிரிவில் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஜேஎம்ஜி அலுவலர் பணிக்கு சட்டப்பிரிவில் 5 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் பெற்ற 35 வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். 15ஆம் தேதிக்குள் சீனியர் ஜெனரல் மேனேஜர், சிட்டி யூனியன் பேங்க் லிமிடெட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ், 24B, காந்தி நகர், கும்பகோணம் 612001 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். நாளை பகல் 12 மணி முதல் 1 மணி வரை வெற்றி படிக்கட்டு ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் பேராசிரியர் பணிகளுக்கான நெட் தகுதி தேர்வு எழுதுவது குறித்து பார்க்கலாம். காண தவறாதீர்கள். இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். சந்தியுடன்.